இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெஜ் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெஜ் மோமோஸ் வந்து ஆல் டைம் ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. ரொம்பவே சுலபமான முறையில் நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். இதுக்கு வந்து ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. பார்க்குறதுக்கு ஸ்டெப்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலுமே இது ரொம்பவே ஈஸி தான். யார் வேணாலும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் மைதா மாவு சுத்தமாகவே சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே கோதுமை மாவே ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாவே தான் வரும். நான் வந்து மைதா மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். இதுலேயே வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கணும். அடுத்து 1/4 கப்புக்கும் குறைவாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் லூஸாகவும் இல்லாமல் நல்லா மீடியமாக இருக்கிற அளவுக்கு நம்ம சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதிலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது வந்து நல்லா பர்ஃபெக்டான ஷேப்லலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. நம்ம லைட்டாக இது மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ இந்த மாவு வந்து நல்லா ஊறிட்டு இருக்க கேப்பில் வந்து நமக்கு இது ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றின பிறகு அதுலேயே கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் வந்து நான் வெள்ளை வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து நல்ல பெரிய வெங்காயம் கிடைச்சாலும் ஒரு பெரிய வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இதுலேயே வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே கொஞ்சம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இதுலேயே முட்டைக்கோஸ், கேரட், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக முட்டைக்கோஸில் வந்து 1/4 கப் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ இல்லை என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வேகணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. லைட்டாக அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வெந்தாலே போதும். இதிலே வந்து கொஞ்சமாக காரத்துக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ வந்து பாருங்கள், இந்த ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மைதா மாவும் வந்து நல்லா ஊறிருக்கும். இது கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அளவுக்கு ஊறினாலே போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு சொல்லி கூட அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணின பிறகு அதை நல்லா சின்ன சின்னதாக வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட் பண்ணின பிறகு இதை வந்து நல்லா ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி திரட்டிட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங்ஸை உள்ளே வச்சிடணும். சென்டரில் வந்து ஸ்டஃபிங்ஸ் ஆட் பண்ணின பிறகு அந்த எட்ஜஸை மட்டும் நம்ம சேலைக்கெல்லாம் மடிப்பு எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம எடுக்கும்போது அப்படியே ரவுண்டாக சேஞ்ச் ஆகி வரும் நமக்கு. ஸோ எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம பண்ணும்போது நமக்கு நல்லா ரவுண்டான வெஜ் மோமோஸ் வந்து கிடைக்கும். இது இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்து நிறைய மெத்தட்ஸில் கூட இதை பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக சோமாஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி கூட அந்த மெத்தடில் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வெஜ் மோமோஸ் வந்து கிடச்சிரும். இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா திரட்டிட்ட பிறகு சென்டரில் மட்டும் அந்த வெஜ் ஸ்டஃப்ஸை வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த கார்னர்ஸ் எல்லாமே நம்ம மடித்து விட்டு ரவுண்ட் பண்ணி சென்டரில் இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வெஜ் மோமோஸ் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் உங்களுக்கு இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். கரெக்டாக சென்டரில் வந்து ஸ்டஃபிங்ஸை வைக்கணும். எட்ஜஸை மட்டும் எல்லா பக்கமும் நல்லா மடித்து விடணும். மடித்து விட்டு லைட்டாக திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டான ஒரு ஷேப் கிடச்சிரும். ஸோ இதே மாதிரியே எல்லா வெஜ் மோமோஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும்.
ஸோ பாருங்கள் நம்ம வெஜ் மோமோஸ் வேகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு இட்லி தட்டில் வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து இந்த வெஜ் மோமோஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இல்லை உங்ககிட்ட நார்மலாக இட்லி தட்டி இருக்குனாலும் நீங்கள் அந்த காட்டன் கிளாத் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாகவே வந்து இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நார்மலாக இட்லி பாத்திரத்தில் 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணால் போதும். இப்போ வந்து மோமோஸ் நல்லா வெந்துட்டு இருக்க இந்த கேப்பில் வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி வந்து ரொம்பவே ஈஸி தான். 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரே ஒரு தக்காளி. இது வந்து மீடியம் சைஸில் உள்ள ஒரு தக்காளி. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதிலே கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை 2யும் ஆட் பண்ணி இது நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி இதில் ஆட் பண்ணிக்கணும். அதிலே வந்து கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வர அளவுக்கும் இதை வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா மோமோஸ்க்கு ஏற்ற சூப்பரான சட்னி நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், மோமோஸும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வெஜ் மோமோஸ் வந்து நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான். எல்லாருமே வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் வந்து நீங்கள் சிக்கன் இல்லை வந்து முட்டை இதெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் எக்கு ஸ்டஃப் பண்ணி கூட நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சிக்கன் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் சிக்கன் கூட இந்த மாதிரி ஸ்டஃபிங்க்கு உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து டோட்டலாகவே உங்களோட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஸ்டஃபிங்ஸை நீங்கள் மாற்றி இந்த வெஜ் மோமோஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.